அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/1/2026 மார்கழி மாதத்தின் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் யாவும் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய திதி தான் சதுர்த்தி திதி. இந்த நாளில் நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை ஒரு 10 ரூபாய் மட்டுமாவது கொடுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்புடனும் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். பித்ருதோஷம் நீங்குவதற்கு, முன்னோர் சாபம் நீங்குவதற்கு தை அமாவாசை அன்று உணவளியுங்கள். அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீர்க்க முடியும். அதிலும் முக்கிய குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த பொருள் ரொம்ப ரொம்ப எளிதாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மளிகை கடையில் கூட கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறது குறைஞ்சது 10 ரூபாய்க்குன்னு சொல்கிறேன். அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இதை வாங்கி கொடுப்பதுனால முன்னோர் சாபமும் கூட நீங்கும். அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு அச்சு வெள்ளத்தை வாங்கி கொடுக்கணும். அச்சு வெள்ளத்தை வாங்கி கொடுக்கறதுனால தேவர்களின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும், முன்னோர் சாபமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெள்ளத்தை வாங்கி பிள்ளையார் கோயிலுக்கு கொடுத்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பணம் சேரும், கடன் தீரும், ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தியில் தவறாமல் செய்யுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.